பாலாஜி, தற்போது பார்த்திருந்தால் கோவை வடக்கு தற்போது அஇஅதிமுக கூட்டணியிலே இந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு கோவை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவை வடக்கு தொகுதியின் வேட்பாளராக வரப்போவது யார், பாஜகவின் வேட்பாளர் யார் என்பதிலே பெரும் போட்டியே நடைபெறுகிறது. அதுவும் வானதி, அகில இந்திய பாஜக மகளிர் அணியுடைய தலைவர் அவர், தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இருவருடைய கடும் போட்டி. இதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கோவையிலே ஒரு தொகுதி வழங்கப்பட்டது, கோவை தெற்கு தொகுதி. அதிலே வானதி சீனிவாசன் போட்டியிருந்தார். கமலஹாசன் உள்ளிட்டோர் திமுக தனியாக, எனவே பன்முறை போட்டி அப்போது நடைபெற்றது. அதிலே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்று கோவை தெற்கு எம்எல்ஏவாக இருந்தார். இந்த முறை கோவை தெற்கு தொகுதி அதிமுக ஒதுக்கவில்லை, அதற்கு பதிலாக கோவை வடக்கிலே ஒதுக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த கோவை வடக்கு தொகுதியிலே ஏற்கனவே வானதி சீனிவாசன் அங்கு பிரச்சார பணிகளை தொடங்கிவிட்டார். ஏனால் தன் சிட்டிங் தொகுதியான கோவை தெற்கு தொகுதிக்கு குட் பை சொல்லிவிட்டு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே கோவை வடக்கு தொகுதியிலே தீவிரமாக களமிறங்கி பணியாற்றி வருகிறார் வானதி சீனிவாசன். ஏற்கனவே அங்கு உள்ள வடவள்ளி, கணபதி, அதே போன்று சாய்பாபா காலனி போன்ற பகுதிகள் எல்லாம் நிர்வாகிகளை நியமித்து பகுதி வாரியாக நியமனம் வைத்து அவர் தேர்தல் பணியை கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டார் வானதி சீனிவாசன். ஆனால் இதே கோவையிலே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை தொகுதியை குறிவைத்து அண்ணாமலை போட்டியிட்டார். அண்ணாமலை கடுமையாக போராடினார். ஆனால் பெரும் வித்தியாசம், 1 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்தார் அண்ணாமலை. சிங்கானூர் போடி இந்த முறை கிடைக்கும் என எதிர்பார்த்த கோவையிலே, ஆனால் கோவையிலே ஒரே ஒரு தொகுதியை தான் ஒதுக்கி இருக்கிறது அதிமுக. எனவே அண்ணாமலை எப்படியாவது கோவை வடக்கு தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தன்னால் முயன்ற முயற்சிகள் எல்லாம் செய்திருக்கிறார். பாஜக மேலிடம் மூலமாகவும் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் கோவையிலே யார் கோலோச்சுவது என்ற ரேஸிலே தற்போதைக்கு வானதி சீனிவாசன் பெயரை டிக்கெடித்திருக்கிறார்கள் என்ற தகவல் தான் தற்போது வருகிறது. ஆனால் அண்ணாமலை இதை விடப்போறதில்லை என்ற வகையிலே அவரும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அழுத்தத்தை தொடர்ந்து மேலே கொடுத்து வருகிறார். ஆனால் தனக்கு சீட்டை உறுதி செய்வதற்காக டெல்லி மேலிடம் மூலம் வானத்தை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வருகிறது. ஆனால் அண்ணாமலை கடந்த முறை கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். அவர் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தான் அண்ணாமலைக்கு அதிக வாக்குகளும் கடந்த முறை கிடைத்திருந்தன. எனவே தனக்கு அந்த தொகுதியிலே சீட் வேணும் என்ற வகையிலே அண்ணாமலை அழுத்தம் கொடுத்திருக்கிறார். பியூஷ் கோயல் எல்லாம் சந்தித்த போதும் பெரிய அளவுக்கு அவருக்கு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான ஒரு பதில் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. அந்த வகையில் தான் செய்தியாளர் அவரிடம் கேட்டபோது நான் யாரிடம் சீட் கேட்கவில்லை என்ற வகையிலே ஒரு சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் வானதி இன்று காலையில் பேசும்போது அண்ணாமலை போட்டியிடுவார் என கூறியிருக்கிறார். எனவே ஒரு குழப்பமான சூழல் காணப்பட்டாலும் தற்போதைக்கு டெல்லி மேலிடம் தான் தங்க வேட்பாளர்களை அறிவிக்கும். தமிழகத்திலிருந்து எந்த அறிவிப்பும் வராது, டெல்லியிலிருந்து தான் வரும். காங்கிரஸ் கட்சியை போல டெல்லியிலிருந்து தான் பாஜகவும் மேலிடத்திலிருந்து தான் அறிவிப்பார்கள் என்ற வகையில் கூறிவிட்டார்கள். எனவே நாளையோ நாளை மறுநாளோ தான் வேட்பாளர் பட்டியல் வரும். ஆனால் அண்ணாவா அக்காவா என கோவையில் தற்போது சமூக வலைதளங்களில் பாஜகவினர் தற்போது காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருக்கின்றனர். அக்கா வானதி சீனிவாசனா, அண்ணாமலையா, எப்படி போட்டி, யாருக்கு வாய்ப்பு என்றுதான் தற்போது பெரும் பேச்சாக இருக்கிறது. அண்ணாமலையும் தன்னால் முடிந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் கோவை வடக்கில் போட்டியிடுவதற்கு. அதே போன்று வானதி சீனிவாசனும் கொடுத்திருக்கிறார். எனவே யாருக்கு வாய்ப்பு என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பாஜக உட்கட்சியிலேயே பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை கோவை வடக்கு வானதி சீனிவாசன் கொடுக்கப்பட்டால் அண்ணாமலை எங்கே போட்டியிடுவார்? கடந்த முறை அரவக்குறிச்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த முறை அந்த தொகுதியை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே திருப்பூர் தெற்குக்கு செல்வாரா, அல்லது ஒரு மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளை பாஜக ஒதுக்கி இருக்கிற அதிமுக. கன்னியாகுமரியில் ஏதேனும் ஒரு இடத்தில் போட்டியிடுவாரா, அல்லது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவாரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என பாஜகவிலே பலரும் விரும்புகிறார்கள். எனவே கோவை வடக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வேறு ஏதோரும் ஒரு இடத்திலே போட்டியிடுவார் என்பதற்கு தான் சூசகமாக வானதி சீனிவாசன் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது அண்ணாமலை இந்த தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவார் என தெரிவித்திருக்கிறார். எனவே அண்ணாமலை போட்டியிடுகிறாரா இல்லையா, அல்லது கோவை வடக்கு யாருக்கு கிடைக்கப் போகிறது? அண்ணாவுக்கு கிடைக்கப் போகிறதா, அக்காவுக்கு கிடைக்கப் போகிறதா? எனவே பெரும் பரபரப்பு, பாஜகவின் உட்கட்சி பூசல் போல தற்போது மெல்ல மெல்ல பரபரப்பாகி கொண்டிருக்கிறது அங்கு என்றுதான் தகவல் வந்திருக்கிறது. பாலாஜி.